ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி அந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம 52 பார்க்கலாம். பிரித்து எழுதுக. நானிலம். இது எப்படி பிரித்து எழுதலான்னா 4 + நிலம். சொற்பொருள் தருக. திகிரி அப்படின்னா என்னென்னா ஆணை சக்கரம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என பாடியவர் பாரதியார். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் பறவை, கடற்கொள்ளை பறவை, கப்பல் கூளை கூட, இது எல்லாமே தான். ஸோ இவை அனைத்தும். அடுத்தது டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயர் இட்டு உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. மைக்ரேஷன் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வலசை அப்படின்னு சொல்லுவோம். சிலப்பதிகார வாழ்த்து பாடலில் இளங்கோவடிகள் சோழ மன்னனின் வெண்கொற்ற கொடையை எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திங்களுடன் ஒப்பிடுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய டேஸ் உரியர் பிறர்க்கு. ஆன்சர் அன்புடையார் எல்லாம் உரியர் பிறர்க்கு. இதோட ஆன்சர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழ்நாடு. ஐயம் ஒருமித்து ஓய்வர ஔடதமாம் என்றும், இது எல்லாத்துடைய பொருள் மேட்ச் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஐயம்னா தெளிந்து சொல், ஒருமித்துனா செய்யப்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம், என்றும் அறிவியலே வெல்லும். ஐக்கிய நாடுகள் சபை சோஃபியா ரோபோவுக்கு வழங்கும் பட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து புதுமையின் வெற்றியாளர். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எந்த நூலை படித்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார்னு கேட்டிருக்காங்க. விளக்குகள் பல தந்த ஒளி. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1, 3, உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. தேசிய அறிவியல் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா February 28. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வலன்சுழி எழுத்து. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களுள் தொல்காப்பியத்தில் இடம்பெறாத நூல் வந்து தவளை. இடம்பெறாத சொல். திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் எனும் வரிகள் யாருடைய நூலை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.